அடேங்கப்பா! கிரிக்கெட்ல ஒரே நாள்ல 3 கோஇன்சிடென்ஸான விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாவுல அதிகமா விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா டெஸ்ட் கிரிக்கெட் அழிஞ்சுகிட்டு வந்துட்டு இருக்குங்கிற மாரி 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் T20 செமையா ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. மாடர்ன் டே பாய்ஸ் எல்லாருமே T20 தான் விரும்புறாங்க. இன்ஃபேக்ட் ஓவர்ஸ் கம்மியாகி இனி T10 வேற வந்துருச்சு. இனி அவ்வளவுதான், ஓடிஐ கூட விளையாட மாட்டாங்க. எப்படி டெஸ்ட் கிரிக்கெட் எல்லாம் விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பென் ஸ்டோக்ஸ் ஒரு மேட்ச்ல அடிச்ச அடியாகட்டும், அதுக்கப்புறம் காபால ரிஷப் பண்ட் அடிச்ச அடியாகட்டும், இதுக்கப்புறம் ஃபேன் பேஸ் பயங்கரமா டெஸ்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நாளுக்கு நாள் டெஸ்ட் சீரியஸ் எப்போ வருங்கிற மாதிரி புக் பண்ணி போய் பார்க்குற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வந்து விட்டுட்டாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை. அப்படிப்பட்ட டெஸ்ட் கிரிக்கெட்ல 100 போட்டிகள் ஆடுறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம தமிழக மைந்தன் அஸ்வின் அவருடைய 100வது கேம் ஆடி இருக்காரு. அதே மாதிரி இங்கிலாந்துடைய பிளேயர் ஜானி பேஸ்டோ அவரும் அவருடைய 100வது கேம் ஆடி இருக்காரு. இதே நாள்ல நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் அண்டர் 19 இருந்து வந்துட்டு விராட் கோலி கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய 100வது போட்டி ஆடி இருக்காரு. இது எல்லாமே ஒரே சீரியஸ் ஒரே நாள்ல நடந்த சம்பவம்.